بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சமுதாய விழிப்புணர்வு கூட்டத்தில் இஸ்லாமிய சட்டமே தீர்வு என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக உலக அளவிலே பேசப்பட்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றியும் இஸ்லாமிய சட்டத்தை பற்றியும் அதிகமான ஒரு விமர்சனத்தை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இலங்கையிலிருந்து வேலைக்கு சென்ற ரிசானா என்கின்ற ஒரு பெண்மணி சவுதியிலே கடந்த 2005ஆம் ஆண்டு அங்கே பணிக்கு அமர்த்தப்பட்ட அந்த பெண்மணி அந்த சவுதியிலே ஒரு பச்சிளம் குழந்தையை 4 மாத குழந்தையை கொடூரமாக கழுத்தை நெரித்து கொலை செய்து விடுகிறாள். அந்த பெண்ணுக்கு சவுதி அரசாங்கம் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே கடந்த 2007ஆம் ஆண்டு மரண தண்டனையை விதிக்கிறது. அந்த தண்டனை குறித்து அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் இவர்கள் வேறு ஏதாவது மாற்று ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கிறார்களா, மன்னிக்க தயாராக இருக்கிறார்களா என்கிற பேச்சுவார்த்தை இங்கும் அங்குமாக நடந்து கடைசியாக கடந்த 9ஆம் தேதி இந்த ரிசானாவிற்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இந்த மரண தண்டனை வழங்கிய உடனேயே இதை உலகெங்கிலும் பரப்பக்கூடியவர்கள், இந்த மரண தண்டனையை எதிர்ப்பதாக சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய சட்டத்தையும் முஸ்லிம்களுடைய இந்த கண்ணியமான இந்த மார்க்கத்தையும் கொச்சைப்படுத்த வேண்டும், தவறான முறையில் விமர்சிக்க வேண்டும் என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு பல அவதூறான அபாண்டமான பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே சில வார பத்திரிகைகள், நக்கீரன் என்ற பத்திரிகையிலும் விகடன் குழுமத்தினுடைய பத்திரிகைகளிலும் இந்த ரிசானாவிற்கு வழங்கப்பட்ட தண்டனையை பற்றி போடுகிற பொழுது சிறுமிக்கு மரண தண்டனை, பதற வைக்கும் உண்மைகள் என்கிற ஒரு தலைப்பிட்டு இது ஒரு அபலை பெண், இது ஒரு அப்பாவி சிறுமி, ஒன்றுமறியாத பச்சிளஞ்சிறுமியை ரொம்ப கொடூரத்தனமான முறையில, காட்டுமிராண்டித்தனமான முறையில சட்டம் என்கிற போர்வையில சவுதி அரசாங்கம் மரண தண்டனை விதித்து விட்டார்கள், இவர்களுடைய மார்க்கமே இப்படி ரொம்ப கேடுகட்டது, இஸ்லாமிய சட்டம் ரொம்ப கொடூரமானது என்றெல்லாம் சொல்லி பல செய்திகளை ஊடகங்களிலே பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அதில் அவர்கள் வைத்திருக்கின்ற வாதங்கள் என்ன, இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன, பொதுவாக ஒரு கொலைக்கு மரண தண்டனை தான் சரியான தீர்வு என்பதனை பற்றி இவர்கள் ஏன் அறியாமல் இருக்கின்றார்கள், இந்த சமுதாயத்தில் இது போன்ற குற்றவியல் குற்றங்கள், இந்த சமுதாயத்திலே மனித குலத்தை அழிக்கின்ற பாவங்கள் கட்டவிழ்க்கப்படுகிற பொழுது அதற்கு சரியான தீர்வு என்னவாக இருக்கும் என்பதை அலசி ஆராய்வதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல அந்த ரிசானாவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை சம்பந்தமாக நக்கீரன்ல 2 பேர் கட்டுரை எழுதுகிறார்கள். அதுல ஒருவர் மனுஷ்ய புத்திரன் என்பவர், இன்னொருவர் ஜேபி ஜோசப்பின் பாபா என்கிற ஒரு பெண்மணி. இந்த மனுஷ்ய புத்திரன் சில குற்றச்சாட்டுகளை சொல்லி சில ஆதாரங்களையும் சொல்லி இந்த ரிசானா ரொம்ப அபலை பெண், ரொம்ப அப்பாவி, அவள் இந்த பாவத்தை செய்யவே இல்லை, அவளுக்கு போய் தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்று அதை கொச்சையாக கேவலப்படுத்தி எழுதுகிறார்.
இந்த மனுஷிய புத்திரன் யார்? இவர் அப்துல் ஹமீது என்று தன்னுடைய பெயரை வைத்து ஒரு முஸ்லீமாக ஒரு காலத்தில் இருந்து பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து மனுஷ புத்திரனாக இன்றைக்கு மாறி மிருக புத்திரத்தனமான கருத்துக்களை எல்லாம் தமிழகத்தினுடைய சல்மான் ருஷ்டி வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுல இந்த ரிசானாவைக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வகையில அவர் வைக்கக்கூடிய வாதங்களை எல்லாம் பாருங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த சிறுமிக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். இவ ஒரு அப்பாவி சிறுமி, இவ ஒரு பெரிய பொம்பளை கூட கிடையாது, இவளுக்கு ஒரு 17 வயசு தான் இருக்கும், இவளுக்கு போய் மரண தண்டனை கொடுக்கலாமா என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க வைக்கிற வாதம் எல்லாம் பாருங்க. ஒரு அவளை பெண்ணுக்கு மரண தண்டனை, ஒரு சின்ன சிறுமிக்கு மரண தண்டனை. அதனால தான் இன்னைக்கு அந்த ரிசானாவுடைய முகம் எப்படி இருக்குமோ, அந்த பெரிய பொம்பளை தோற்றத்தில் இருக்கிற முகத்தை போட்டோவை போடுறதுக்கு பதிலா சின்ன பிள்ளை தோற்றத்தில் ஒரு போட்டோ இருக்கும்ல, அதான் நக்கீரனுடைய அந்த முகப்பு படத்துல போட்டு சிறுமிக்கு மரண தண்டனை பார்த்தா எல்லாரும் விளம்பரமாகும்ல. இவன் என்ன பண்ணுவான்? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு தலைப்பு வச்சிருக்கான் நக்கீரன் பத்திரிகைக்கு. நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டாம், அதுக்கு கீழே இருக்கிற 2 கண்ணு திறந்து பார்த்தாலும் உண்மை தெரிஞ்சிருக்கும். அதை திறக்காம அதை மூடிக்கிட்டு இவன் என்ன பண்றான்? குருட்டுத்தனமா ஒரு அபாண்டத்தை சுமத்துவதற்கு ஒரு பயங்கர பில்டப் ஆன ஒரு விளம்பரம். இவன் வைக்கிற முதல் வாதம், இவள் ஒரு அப்பாவி சிறுமி என்பதுதான் வாதம். இரண்டாவது என்ன, அந்த ரிசானாங்கிற பெண்மணி இருக்கிறாள், அவளே வாய் விட்டு சொன்னால் நான் கொலை பண்ணல அந்த பெண்மணி சொன்னதால் அவள் ஒரு நிரபராதி. மூன்றாவது என்ன, இந்த ரிசானாவை பற்றி விசாரித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கின்ற ஒரு மௌலவி அவளை ஒரு நல்லவர் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் மனுஷிய புத்திரனுடைய மிகப்பெரிய மூலாதாரம். ரிசானாவிற்கு மரண தண்டனை வழங்கியது அநியாயம் என்றும், சவுதி அரசாங்கம் காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை கையில் எடுத்தது என்றும், இஸ்லாமிய சட்டத்தை கொடூரமான ஒரு சட்டமாக இவர் வர்ணிப்பதற்கும், ரிசானாவை நல்லவளாக ஆக்குவதற்கும் இவர் வைத்த ஆதாரமே இந்த 3 தான். முதல்ல அவர் வைக்கிற ஆதாரம் சிறுமி. இவள் சிறுமியா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரிசானா என்ற பெண் 1982 பிறந்ததாக அந்த பாஸ்போர்ட் அச்சிடப்பட்டு அந்த பெண்மணி இலங்கையிலிருந்து சவுதிக்கு போறா. சரி, 1982 சவுதியில வேலை கிடைக்கிறதுக்காக வேண்டி ஒரு 5 வயசை கூட்டிட்டாங்கன்னு வைப்போமே. இன்னைக்கு 1982 அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு வயசு 30. இவன் பார்வையில ஒரு 5 வயசை குறைச்சுக்குவோம். வேலைக்காக வேண்டி இந்த சில ஆண்கள் வேலைக்காக வேண்டி மீசை வரைஞ்சு போனாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைய ஒரு போலி ஆவணத்தின் மூலமா 5 வயசை கூட்டிட்டாங்கன்னு வைப்போம். 5 வயசை கழிச்சு பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு வயசு 25. ஓம் பார்வையில 25 வயசு தான் சின்னஞ்சிறு சிறுமிக்கு அளவுகோலா? இவன் வைக்கிற ஆதாரத்தை பாருங்க. 25 வயசுங்கிற பொம்பளை, அந்த ஒரு குடும்ப பெண்மணியினுடைய பருவத்தில் இருக்கிற பொம்பளை, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது கழுத்தை நெரிச்சு கொண்டவ இவங்க பார்வையில சின்னஞ்சிறுமி. எப்படிப்பட்ட பொய்ய பாருங்க. ரெண்டாவது என்ன, ரிசானாவே சொல்லிட்டாங்களே, அந்த பெண்மணிட்ட போய் பேட்டி எடுத்தாங்களாம், நான் ஒண்ணுமே செய்யல, நான் கொல்லவே இல்லை என்று அந்த பெண் சொல்லிருச்சு. இதான் ஆதாரம். இந்த ஒரு ஆதாரத்தை எவனாவது ஒரு கிறுக்கு பயலால் எடுப்பானா? உலகத்துல எந்த தப்பு செய்தவனாவது தான் தவறு செய்ததாக பகிரங்கமா ஒத்துக்குவானா? அவன் இயல்பான விஷயமே என்னவென்றால் ஒத்துக்க மாட்டான். சரி, ஒத்துக்க மாட்டாங்கிறத வைத்து ஆதாரமா வச்சு அவன் நிரபராதின்னு விட முடியுமா? இப்ப பாகிஸ்தான்ல சில இந்திய ராணுவ வீரர்கள், அவர்கள் பாகிஸ்தான்ல சிலரால் தலை சீவப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் சொல்லி ஒரு பிரச்சனை வருது. இப்ப பாகிஸ்தான்ல விசாரிக்கிறாங்க. பாகிஸ்தான் சொல்லுது, நாங்க ஒண்ணுமே பண்ணல பாவா அப்படிங்கிறான் அவன். பாகிஸ்தானே சொல்லிவிட்டது, எனவே பாகிஸ்தான் நிரபராதி. சொல்ல முடியுமா? எப்படி இதை சொல்ல முடியும்? ஒரு கொலைகாரன் கொலை செய்யலன்னு தான் சொல்லுவான். நம்ம தான் சாட்சியங்களும் ஆதாரங்களை வச்சு நிரூபிக்கணும். இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இவனை இப்படி கொன்ன என்று அந்த கொலை செய்யறது நிரூபிக்கணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க. இப்ப போபால்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் 1984 அந்த விஷவாயு கசிஞ்சதன் அடிப்படையில் அந்த கார்பைடு ஃபேக்டரியில கசிஞ்ச விஷவாயுவின் மூலமாக போபால்ல பல்லாயிரக்கணக்கானோர் மடிந்து போகிறார்கள், மாய்ந்து போகிறார்கள். அழிந்து போன இவர்களுக்கு காரணமே அந்த விஷவாயுவை உருவாக்கியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டு வரதுல
இதற்கு மூலதனமா இருக்கிற முதலாளி ஆண்டர்சன் இருக்கிறான்ல, இந்த ஆண்டர்சன் சொல்றான், நான் அப்படி ஒண்ணுமே பண்ணல, இவங்க யாருடைய சாவுக்கும் நான் காரணமே இல்லைன்னு சொல்றான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டர்சனே தன் வாய் விட்டு சொன்ன காரணத்தினால் இவர்கள் எல்லாம் நிரபராதி என்று சொல்வார்களா? அப்படி இந்த அரசாங்கம் சொல்லுமா? இந்திய அரசாங்கத்துல, இந்த தமிழக அரசாங்கத்துல, இந்த நீதிமன்றங்கள் எங்காவது இப்படி பேசுமா? கடந்த 1992 குண்டுவெடிப்பு நடந்துச்சுல்ல, 98 பிப்ரவரி 14 ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சே. இந்த கோவை குண்டுவெடிப்புக்கு காரணகர்த்தாக்கள் இவங்க தான் சில பேர் பிடிச்சு உள்ள வச்சீங்களே, அவங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க குண்டு வைக்கிறேங்கிறாங்க. இதையே நீ பெரிய வாக்கு மூலமா எடுத்து விடுதலை பண்ணுமா இல்லையா? விடுதலை பண்ணிருவீங்களா? அப்ப என்ன சொல்லுவீங்க? அவன் அப்படித்தான் சொல்லுவான், தப்பு செஞ்சவன் என்னைக்கு ஒத்துக்கிறான், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான் என்றதா சொல்லுவீங்க. அதான புத்திசாலித்தனம். அது புத்திசாலித்தனம் என்றால் இந்த ரிசானா கொலை பண்ணலன்னு சொன்னதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? இதுதான் இந்த மனுஷபுத்திரனுக்கு ஆதாரம். பாத்துக்கங்க. மூணாவது என்ன? ஏஜேஎம் மக்தூம்ங்கிற ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு கடிதத்தை கொடுத்தாரு. அந்த கடிதம் எங்கள்கிட்ட இருக்குதுன்றாங்க. அந்த கடித வாசகம் ஆதாரமா. அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சான்? இந்த ரிசானா சொல்லுச்சான், கடைசி நேரத்துல நான் ஒரு தப்புமே பண்ணல, என் மீது அபாண்டமா பழி சுமத்திட்டாங்க, அந்த குழந்தை பொறையேறி கூட செத்து இருக்கலாம், பால் குடிக்கும் போது நான் கொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன மாதிரி அந்த கடிதத்துல இருக்குதான். எனவே இந்த கடிதத்துல பாருங்க எவ்வளவு தெளிவான முறையில் இருக்குது. இதனால விடுதலை செய்யலாமா இல்லையான்னு அவன் பேசுறான். அந்த பொம்பளை சொல்ற வாக்கு மூலமே ஆதாரம் ஆகாது. அதே நேரத்தில் ஒரு குற்றம் யார் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த குற்றச்சாட்டுக்குரியவர்கள் இதைத்தான் செய்தார்கள், இப்படித்தான் கொன்றார்கள், இதற்கு இவர்கள் தான் காரணகர்த்தா என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு ஆதாரங்களை கொண்டு வரணும். அந்த ஆதாரங்களை கொண்டு வரதோடு இந்த கொலை செய்யப்பட்ட பிரேதத்தை பரிசோதனை பண்ணி பார்க்கணும், அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும். அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையினுடைய கழுத்துல இந்த கொலை செய்த இந்த கொலைகாரி ரிசானுடைய கைரேகை பட்டிருக்குதா, கைரேகை சாதாரணமா பட்டிருக்குதா, கழுத்தை திருகன மாதிரி பட்டிருக்குதா என்ற மருத்துவ அறிக்கையை பார்க்கணும். அதற்கப்புறம் வழக்கறிஞர் அந்த சாட்சியங்களை வச்சு வாதாடணும், அதற்கு பிறகு நிரூபிக்கணும். இவ்வளவு இருக்குது. இதையெல்லாம் இருட்டெடுப்பு பண்ணிட்டு இவ்வளவு நடந்திருக்குது, நடந்தது எல்லாம் மறைச்சிட்டு இந்த கடித ஆதாரம் அப்படிங்கிறாங்க. இந்த கடித ஆதாரம்ங்கிறீங்கல்ல, அந்த கடிதத்தை முழுசா இவங்க வெளியிட தயாரா? வெளியிட மாட்டார்கள். ஏன்? அந்த கடிதத்திலேயே தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. 2 மொழிபெயர்ப்பாளர்கள், இந்த சவுதிக்கு இந்த ரிசானாவின் வாக்குமூலத்தை எடுத்து சொன்ன 2 மொழிபெயர்ப்பாளர்கள், ஒருத்தர் கர்நாடகக்காரரு, இன்னொருத்தர் தமிழ்நாட்டுக்காரரு. 2 பேருமே அதை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதுல இந்த கர்நாடகக்காரர் சொல்கிறார், இந்த பொம்பளை கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டா, நான் கொலை செஞ்சிட்டேன் என்று அவள் ஒத்துக்கொண்டாள். ஒத்துக்கொண்டது மட்டுமில்லை, நானா என்ன மன்னிச்சிருங்க சொல்லுங்க, நானா நான் பாவம் பண்ணிட்டேன், எப்படியாவது அவங்களை என்ன கருணை காட்ட சொல்லுங்க நானா என்று கெஞ்சினாள் என்று சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு தப்பு செஞ்சவ ஏன் இப்படி சொல்லணும்? தப்பு செய்யலன்னா ஏன் இப்படி சொல்லணும்? அவ குற்றமே செய்யாதவளா இருந்தால் இது அநியாயம், அக்கிரமம், என் கையில் நெகம் கூட படல என்றளவா சொல்லி இருக்கணும். இந்த பொண்ணைய இதுக்கு கெஞ்சணும், கதறணும். அந்த வாசகத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த போலிகளுடைய வாயிலிருந்து அந்த உண்மை வந்துருச்சு. அந்த பத்திரிகையில இவங்க எழுதுறாங்க நக்கீரன்ல, அந்த வாசகத்தை சேர்த்தே போட்டாங்க. இந்த ரிசானா சொன்ன வாசகத்தை போட்டாங்க, லூஸ் டாக் விட்டுட்டாங்க. ஆதாரத்தை இவங்களே மக்களுக்கு காட்டி விட்டாங்க. என்னவா, இந்த பொண்ணு கெஞ்சினாலாம், கடைசியில தப்புதான் நானா, என்ன மன்னிச்சிருங்க சொல்லுங்க நானா என்று கெஞ்சினாலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ கொலை செஞ்சிருக்கிறா, அதற்கு அந்த நாடு எவ்வளவோ முயற்சி பண்ணுது, அந்த நாடு என்னமோ கண்டுகொள்ளாம இல்ல, இன்னொரு நாடா இருக்குது, ஒரு இலங்கையிலிருந்து வந்திருக்கிறா, இந்த பெண்மணி வந்து கெஞ்சரா, சரி சம்பந்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட குடும்பத்தார்ட்ட போய் கேட்போம், உனக்கு ஏதாவது நஷ்ட வீடு வேணும்னா எத்தனை லட்சம் வேணாலும் கேளு, நம்ம நாட்டு பிரகாரம் 10 லட்சத்துக்கு மேல 10 கோடிக்கு மேல 5 கோடிக்கு மேல ரூபாயை கொடுக்கிறோம் என்றும் அரசாங்கம் சொல்லுச்சு. இந்த ரிசானாவுக்காக வேண்டி அந்த பெற்றோர்கள்ட்ட, உங்க குழந்தைக்கு இந்த கொலை செய்த இந்த பெண்ணை நீங்கள் மன்னிக்க தயாராக இருந்தால், ஏன்னா நீங்க தான் இப்ப உரிமைதாரர், இந்த பெண்ணை என்ன செய்யணுங்கிறத சொல்றதுக்கு அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, இதான் மார்க்க சட்டம். நீங்க வந்து பணம் கேட்டா மன்னிக்கிறதா இருந்தா நஷ்ட ஈடு அரசாங்கமே கொடுக்கும் என்றும் கேட்டார்களே. கேட்டும் அந்த குடும்பத்தார் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கொதிப்புல மறுத்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்க மன்னிச்சிட சொல்லுங்க நானான்னு ஏன் கேட்டா? செய்த தப்பின் காரணத்தினால் தான் கேட்டாள். அப்ப இந்த மனுஷிய புத்திரன் வைத்த 3 வாதமும் முடங்கி போன வாதமாக ஆகிவிட்டது.
அப்ப இந்த ரிசானா ஒரு அபலை பெண் என்பதற்கு இவர் வைத்த ஒரு வாதமும் ஸ்ட்ராங்கா நிக்கல, உளுந்துருச்சு. அதே நேரத்தில் ஒரு வாதம் இவர்கிட்ட இருக்குது. என்ன வாதம்? என்ன இருந்தாலும் ஒரு கொலைக்கு கொலை தீர்வாகுமா, மரண தண்டனை தீர்வாகுமா, இப்படியே கொன்னுட்டா போன உயிர் திரும்பி வருமா? இதுதான் இந்த மனுஷிய புத்திர வாதம். இதை வைங்க, கடைசியில் இதுக்கு பதில் சொல்லுவோம். அடுத்து இந்த ஜேபி ஜோசப்பின் பாபா, இந்த பெண்மணி ஒரு கிறிஸ்துவ பெண்மணி. இவளுக்கு ஒரு அந்த வெறுவாய்க்கு அவள் கிடைச்சா பத்தாதுல விடுவாங்களா? உடனே கட்டு எழுதிட்டாங்க. எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா? வேதனை பத்தி இவங்க பேசுறாங்க. அமெரிக்கா வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் எந்த நாட்டிலாம் குண்டை போட்டு அழிக்க முடியுமே எல்லாத்தையும் எண்ணெய் வளத்துக்காண்டி அழிச்சு நாசமாக்குறவன் மனித குலத்தை பத்தி, மனித நேயத்தை பத்தி இவன் பேசுறான். எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இது பொம்பளை எழுதுறாங்க. என்ன மாதிரி எழுதுறாங்க பாருங்க. இதுல ஒண்ணுமே ஒரு மேட்ரும் தெரியாம, இந்த ரிசானாவுக்கு என்ன நடந்துச்சுங்க கூட பாதி விஷயம் தெரியாம அறகுறையா ஒரு கட்டுரை எழுதுறாங்க. இந்த குழந்தையை சவுதி அரசாங்கம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூட அனுமதிக்காமல் அப்படியே புதைச்சிட்டாங்க. அப்படி இருந்தா எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? பெரிய ஆய்வாளர், என்னமோ பக்கத்துல இருந்து டாக்டர் வேலை பார்த்த மாதிரி, என்னமோ பக்கத்துல வாதாட எதிர்க்கட்சி வக்கீல் மாதிரி. இந்த அம்மா சொல்லுது போஸ்ட்மார்ட்டமே பண்ணலையா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த பெண் தான் கொலை செய்தாள் என்றும், அந்த பொறையேறி போனுச்சுன்னு சொன்னாங்களே, இது பொறையேறி போகல, இந்த குழந்தைக்கு பால் ஓடி வாயிலிருந்து கக்கல, கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கிறா என்றும் அந்த கைரேகை அழுத்தமாக திருகப்பட்டிருக்கிறதுங்கிறத மருத்துவ ஆவணத்தில் சொல்லியிருக்கிறான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் சொல்லியிருக்கிறான். என்னமோ இந்த அம்மா எழுதுறாங்க போஸ்ட்மார்ட்டமே பண்ணலையாம். எப்படி பாருங்க, பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிருங்கிற கோயபல் சத்துவத்தை அடிப்படையாக வைத்து இந்த கட்டுரை எழுதி மக்களை ஏமாத்துகிறார்கள். இரண்டாவது என்ன வாதம்? வீட்டுல உள்ள வேற யாராவது கொண்டிருக்கலாம் வாதம். எப்படி? இந்த பெண்மணி கொண்டிருக்க மாட்டாளாம், நிரபராதியா. வீட்டுல உள்ள இருக்கிற எல்லா திருட்டு போயலாம், எல்லாம் கொலகார போயலாம், இலங்கையிலிருந்து போனால ரொம்ப அப்பாவியா. இது ஒரு ஆதாரம். அட போஸ்ட்மார்ட்டம் பண்ணல நீ சொல்ற, பண்ண போஸ்ட்மார்ட்டத்துல ரிப்போர்ட் வந்துருச்சு, கொன்னவ இந்த பொம்பளை தான். வேற கைரேகை இருந்தா வேறவளை பிடிக்க போறோம். ஏன் இலங்கையினுடைய பெண்களை பிடித்து தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு அக்கறையோ ஒரு வேண்டுதலோ ஒரு கங்கணம் கட்டிய நோக்கமோ சவுதிக்கு இருக்குதா? ஒண்ணும் இல்ல. அப்படி இருக்கிற பொழுது இந்த பெண்மணி ஏழை பணக்கார எதையும் பார்க்கல. சவுதி அரசாங்கம் பார்த்தது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மட்டும்தான், உலகத்துல எவனையும் பார்க்கல. குடும்பம் என்ன சொல்லுது இதைத்தான் பார்த்தார்கள். அப்ப வேற யாராவது கொண்டிருப்பார்கள். இந்த வாதத்துல போய் கோர்ட்ல நிக்குமா? யாருமா கொலை செய்தார்? இவர் கொல்லவில்லை. சரி, வேற வேற யாராவது கொண்டிருக்க கூடும். இப்படி எவனா வாக்குமூலம் சொல்ல முடியுமா? இப்படி கோர்ட்ல வாதாட முடியுமா? அந்த வாதம் எடுபடுமா? அடுத்து என்னன்னு பாருங்க. இது போல 45 பணியாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் சிறைச்சாலையில. பொய் வழக்கு சுமத்தப்பட்டு மரண தண்டனைக்கென்று அப்படியே தயார் நிலையில, கத்தி முனையில உயிர் போகக்கூடிய வகையில 45 பேர் தயாரா இருக்கிறாங்க. என்ன போதோ ஏதோ அப்படி இப்படி பில்டப். சாரி, ரிசானாவை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா இல்லையா அந்த குழந்தைய பத்தி உனக்கு தெரியல. நீ இந்த 45 பேர் பட்டியல சொல்லு. அந்த 45 பேர் யாரு, என்ன காரியம் செஞ்சதுக்காக வேண்டி இப்ப உள்ள இருக்கிறாங்க? அவங்க கொலை செஞ்சாங்களா, கற்பழிச்சாங்களா, வேற காரியம் பண்ணாங்களா? அந்த பட்டியலை நீ இப்ப சொல்லணும். அது தெரியுமா? இல்ல இல்ல, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. இதான் இவங்க எழுதுற லட்சணம் பாத்துக்குங்க. அடுத்து என்ன? சவுதியில சில எஜமான பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வக்ர புத்தி கொண்டவர்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த சவுதியில வேலை செய்யக்கூடிய சில ஆண் பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள்ட்ட தன்னுடைய ஆசையை வலுக்கட்டாயமாக திணிப்பார்கள், தவறான விஷயத்துக்கு அழைப்பார்கள். அந்த ஆம்பளைங்க வர மறுத்துட்டா தூக்கு தண்டனை கைதியா கொண்டு போய் போலீஸ்ல தள்ளிடுவாங்க, ஜெயில தள்ளிடுவாங்கன்னு எழுதுறாங்க. இப்படி ஒரு நாடு இருக்குமா? ஒரு சட்டத்தை அப்படி விட்டு கொடுப்பார்களா? காரண காரியம் இல்லாம ஆதாரங்கள் இல்லாம இப்படி ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கறான், அவனுக்கு இருக்கனா? அவன் சிந்திச்சு பார்க்க மாட்டானா? அட, ஒரு பெண்மணி தெளிவாக கொலைகாரி என்று தெரிந்தும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு அரசாங்கம் இருக்குதுன்னா, இப்படி ஒரு பொம்பளை தன்னுடைய ஆசைக்கு அடிபணியிலனா உடனே கொண்டு போய் ஜெயில தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அந்த சவுதி பெண்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க இவங்க எழுதுறாளே, இவங்க எழுதியிருக்கிறாங்களே. இந்த ஜோசபின் பாப்பாவுடைய எழுத்துக்கு என்ன பின்னணி தெரியுமா? இவர்கள் கிறிஸ்தவரா இருக்கிறதா பின்னணி, இந்த அம்மா கிறிஸ்டினா இருக்கிறதா பின்னணி. ஏன்னா திருடன் புத்தி, திருடனுக்கு திருட்டு புத்திமாங்க. அது மாதிரி இந்த அம்மா கிறிஸ்துவத்துல இருந்து வந்ததுனால இந்த கிறிஸ்துவத்துல பைபிள்ல இருக்கிற உன்னத பாட்டு இருக்குதுல்ல, மன்மத பாட்டு, ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் பெண்கள் எல்லாம் எந்த ஆண்கள் ரொம்ப ரொம்ப மோசமான காரியத்தை வீரியமா செய்வார்கள் என்று தேடி பிடித்து
விபச்சாரம் செய்தார்கள் என்கிறது எல்லாம் கவிதை நயத்துல ரொம்ப வர்ணித்து அழகான வர்ணனை போன்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்குல்ல, அதை படிச்சு வளர்ந்தவர்கள் இவங்களுக்கு இந்த புத்தி தானே வரும். இன்னொரு இடத்துல எப்படி ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து நமக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குது, யார்கிட்ட உறவு வைத்து குழந்தை பெத்துக்கிறது, நம்ம அப்பா இருக்கிறாரு, இந்த அப்பாக்கு என்ன செய்வோம், லோத்து இருக்கிறாரு அவங்க பார்வையில, இந்த லோத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு என்ன செய்வோம், மதுபானத்தை ஊத்துவோம், அவர் குடிக்க வைப்போம், குடிகாரனாக்கி அதுக்கு பிறகு அவரை நம்ம ரெண்டு பேரும் அனுபவிச்சுக்குவோம், அதுல புள்ள பெத்துக்குவோம் என்று பெத்த தகப்பன்டையே வேசித்தனம் செய்யற தொழில பாடம் படித்து கொடுத்த பைபிளை படித்திருந்தா இந்த ஜோசப்பின் பாப்பாவுடைய புத்தி இப்படிதான் வரும். அப்படிதான் வந்திருக்குது. இவங்க எழுதுறாங்க ஒரு கற்பனையா, நீ இதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? சரி, அப்படி எத்தனை பெண்கள் பொய் வழக்கு போட்டு எத்தனை ஆண்களை உள்ள வச்சாங்க, எத்தனை ஆண்கள் பொய் வழக்கு என்று நிரூபணமாய் வெளியே வந்தாங்க, அதையும் காட்டணும். அதே மாதிரி அடுத்து பாருங்க, இப்படியெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால், கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் இப்படி காட்டு மிராண்டித்தனம் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் மக்களிடத்தில் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இப்படி செய்யக்கூடாது, இதுவெல்லாம் மனித குலத்திற்கு எதிரானது என்று ஒரு குற்றத்திற்கு மரண தண்டனை கொடுப்பது தவறு, அது சாத்தியம் இல்ல, அது தேவையற்றது என்கிற வாதத்தை தான் இவரும் கடைசியா வைக்கிறார். இவர் ரிசானாவுக்கு ஆதரவாக பேசிய எல்லா வாதம் உடைஞ்சு போச்சு. கடைசியா இவர் வைக்கிறது என்னன்னா, சரிப்பா உண்மையிலே கொலகாரியா இருக்கட்டுமே, அதுக்கு மரண தண்டனையா என்பதுதான் இப்ப நிக்குது. இவர் வாதத்தை வைத்துக் கொள்வோம். அடுத்து என்ன, ஆனந்த விகடன்ல பாரதி தம்பி எழுதுறார். அவர் எழுதுறது வாசகம் என்ன, இந்த ரிசானா என்பவள் மேஜரே கிடையாது, தண்டனை கொடுக்கறாங்க மேஜருக்கு தானே தண்டனை கொடுக்கணும், இப்படி இதே மனுஷிய புத்திர கதை. அட மேஜர் தான்ப்பா, அந்த பொண்ணுக்கு 25 வயசுப்பா, அந்த தப்பு செய்யும் போது அந்த பொம்பளை மேஜரா தான் இருந்தாப்பான்னு சொல்லி இந்த விஷயம் பாரதி தம்பிக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி மட்டுமா கொடுமை நடக்கிறது, இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய 4 பேர் இன்னும் தூக்கு தண்டனைக்காக வேண்டி மரண தண்டனைக்காக சவுதியில் காத்து கிடக்கிறார்கள். யார் தெரியுமா, ஒரு பட்டியல் வாசிக்கிறார். ஒரு பட்டியல்ல அந்த 4 பேர் யார் தெரியுமா, ஒருவர் புத்தர் சிலை வைத்து தொழுதாராமா, இன்னொருத்தர் பைபிள் வைத்து படித்தாராமா, இன்னொருத்தர் முகமது நபியை கேவலமாக சித்தரித்து பேஸ்புக்ல பரப்பினாராம், இன்னொருவர் தட்டு தாயத்து தகடெல்லாம் கட்டி மக்கள்கிட்ட கொடுத்தாராம், ஒரு முஷ்ரிக்கு வேலை செஞ்சாராம். இந்த 4 பேரை அடுத்து தூக்கு தண்டனைக்கு வைக்க போறாங்க, அடுத்து இவங்களுக்கு தான் மரண தண்டனை அப்படி இவங்க சொல்றாங்க. இந்த 4 பேர் வேற ஏதாவது தவறு செய்து வேற ஏதாவது காரணத்திற்கு வேற ஏதாவது தண்டனைக்கு வைத்திருக்க கூடும். ஆனாலும் இந்த 4 பேரும் மரண தண்டனைக்காக தயார்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறார்கள் என்று இந்த பாரதி தம்பி சமுதாயத்துக்கு சொன்னதுனால, ஒரு நச்சுக்கருத்தை விதைச்சிட்டதுனால நீங்க ஆதாரம் சமர்ப்பிக்கணும். ஒரு சமுதாயத்தினை சொல்றதா இருந்தா எப்ப பிடிபட்டார்கள், ஏன் பிடிபட்டார்கள், அதற்கான ஆதாரம் என்னன்னு காட்டணும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இவங்க ஏன் கக்கறாங்க தெரியுமா, இந்த சவுதி அரசாங்கம் கொடுக்கிற தண்டனை எல்லாம் கொடூரமானது. சவுதி மேட்டர் அல்ல, இந்த சவுதிக்கு அடிப்படையா இருக்கிற இஸ்லாமுக்கு இதான் மேட்ரு. இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிற இந்த தண்டனை, மரண தண்டனை பிற்போக்கு தனமானது, கேவலமானது, காட்டு மிராண்டித்தனமானது. இது நரபலி கிடையாது, சட்டத்தின் பெயரால் மக்கள்கிட்ட கட்டவிழ்த்து வருகின்ற காட்டு மிராண்டித்தனம் என்று இவர்கள் பரப்புகிறார்கள். இவங்க எல்லாரும் வாதம் என்ன தெரியுமா, மரண தண்டனை கூடாது, நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, சிறைச்சாலை எப்படி மரண தண்டனை கூடாது என்பதை இவர்கள் ஒரு தத்துவமாகவே வைத்து பேசுகிறார்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி எழுதுறாரு பாருங்க கட்டுரைய. எப்படி வெளியிடுறாங்கன்னா, இந்த பெண் சொன்னாலாம், ரிசானா சொன்னாலாம், கலைஞர்கிட்ட நேர்ல சொல்லல, அந்த கடிதத்தை படிக்கிறார் இவர். அப்பப்ப நான் கடிதம் எழுதிட்டேன் பாருல, அது கடிதத்தை படிச்சதுதான். அது கடிதத்துல சொன்னாலாம், அந்த குழந்தை பால் குடிச்சிட்டு இருந்துச்சு, நான் புட்டி பால் வச்சு ஊட்டிக்கிட்டு இருந்தேன், பால் குடிச்சிட்டே இருந்த குழந்தை திடீர்னு மூர்ச்ச மாதிரி ஆயிருச்சு, பொறையேறின மாதிரி தெரிஞ்சது, நான் கழுத்து பிடிச்சு தட்டி விட்டேன், அப்புறம் சரியாயிடுச்சு நினைச்சேன், பார்த்தா செத்துருச்சு. இப்படி எழுதியிருக்கிறாரு.
இப்படி எழுதி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுறது. அந்த பொம்பளை அந்த குழந்தைய தொடவே இல்லைண்டு, மனுஷிய புத்திரன் அந்த குழந்தை மேல நெகம் கூட படலண்டு. இன்னொரு பொம்பளை போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணலண்டு. பாரதி தம்பி பாவம் அப்பாவிகள் பட்டியல். கலைஞர் தொட்டு பார்த்தாங்க, அமுத்தி பார்த்தாங்க, நெரிச்சு பார்க்கலன்னு இவரு. சரி, இது ஆதாரமா? நீங்க மருத்துவ அறிக்கை பாத்தீங்களா? அப்ப ஒரு திடீர்னு உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் மண்டையை போட்டாங்க. யாரோ ஒருத்தர் மண்டையை போடும்போது ஒருத்தர் கைத்தாங்கள தூக்கிட்டு வந்தாங்க. அவன் தூக்கி விட்டு வரவில்லை, கழுத்து நெரிச்சுதான் கொன்றான் என்று இன்னொருத்தர் ஒரு செய்தியை சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் மேல ஒரு பழிய போடுறாங்க. அப்ப என்ன செய்வீங்க? உடனே அது ஆதாரமா எடுத்துக்கொள்வீர்களா? அப்ப சொல்லுவீங்க, இருப்பா போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகட்டும், யார் கைரேகை இருக்குன்னு பாப்போம், ஆய்வு செய்து முடிவெடுப்போம் சொல்லுவீங்களா? மாட்டீங்களா? அப்ப நீங்க ஆய்வு செய்து எதையும் முடிவெடுக்க வேண்டும்ங்கிற கருத்துல உள்ள கலைஞர் அவர்கள் ஆதாரம் இல்லாமல் ஒன்றையும் பேசக்கூடாது என்பதை அடிக்கடி ஜாடை போடுகிற கலைஞர் அவர்கள் ஆதாரம் இல்லாமல் மனுஷிய புத்திரன் கற்றைய எப்படி நீங்கள் போட்டீர்கள்? மக்களுடைய இந்த சிறுபான்மை மக்களை இவர்கள் காட்டுமிராண்டித்தனமானவர்கள் என்று சொல்லி சித்தரிக்கின்ற இந்த கட்டுரையை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? எப்படி போலியான பொய்யான தகவல் போடுவதற்கு உங்களுக்கு எப்படி இந்த கருத்து சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தினீர்கள் சொல்லுங்க. அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு தன்மை பாருங்க. ஆதாரமா ரிசானா கொலை செய்யலைங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை பாருங்க. வண்ணாரப்பேட்டையில சமீபத்துல ஒரு குழந்தை 3 மாச குழந்தை இறந்துருச்சான். எப்பன்னா அவங்க தாயிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பொறையேறி இறந்துருச்சு. இறந்ததை வைத்து பாருங்கள். சமீபத்தில் வண்ணாரப்பேட்டையில கூட ஒரு குழந்தை 3 மாத குழந்தை பால் குடித்து கொண்டிருந்த குழந்தை பொறையேறி இறந்துருச்சு. இது மாதிரி கூட அந்த குழந்தை இறந்திருக்கலாமே. ஆதாரம் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாடி மேல நிக்கிறாரு. அவங்க அண்ணன் என்ன பண்றாரு? புடிச்சு தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டாரு எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடர்கிறார். ஆனா இதுலயே இருக்கிற இன்னொருத்தங்க என்ன செய்யறாங்க? சேச்சே, அது அவர் திட்டமிட்டுலாம் தள்ளி விடல, இல்லப்பா அவர் கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டது, அவன் கடைசியில கெஞ்சினது, அதுக்கப்புறம் இவன் காலை பிடிச்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் மிதிச்சு தள்ளி விட்டது, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குதுப்பா, கைரேகை இருக்குது, அவன் உடம்பு பட்ட பிரேதம் இருக்குது, திட்டமிட்டு தான் நடந்திருக்குதுப்பா, அவன் பின்னாடி மாதிரி தான் உளுந்திருக்கிறான்பான்னு எல்லாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் ஆதாரம் இல்ல, அவர் கொலையே செய்யல. ஏன்? முந்தா நேத்து சிங்கப்பூர்ல ஒருத்தன் மாடியில தவறி விழுந்துட்டான், அது மாதிரி கூட தவறி விழுந்திருக்க கூடும் அப்படின்னு கதை சொல்லுவாரா? எங்கோ நடந்த ஒரு தவறுதலான ஒரு எதிர்பாராத சம்பவத்தை வைத்துக் கொண்டு திட்டமிட்டு நடந்திருக்கிற கொலைக்கு உதாரணமா வைத்து அதுவும் இது ஒண்ணும் சொல்ல முடியுமா? அட, எதிர்பாராம நடந்ததை பெத்த தாயே சொன்னாலே, பொறையேறி செத்துருச்சுன்னு பதறினாலே, அதே நேரத்தில் அந்த குழந்தை செத்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிரேத பரிசோதனை பார்த்தா இந்த பெண்மணி ரிசானாவுடைய கைரேகை தான் கழுத்து நெரிச்சு கொண்டிருக்குதுன்னு ரிப்போர்ட் சொல்லுதே. இதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணி மனுஷிய புத்திரன் தான் அறிவில்லாமல் எழுதியிருக்கிறார்னா நீங்களும் அதை கவனம் இல்லாமல் எப்படி போட்டீர்கள்? அப்ப இந்த மாதிரி எல்லாம் இவர்களுக்கு போடுவதற்கு என்ன காரணம்னா, ஒரு நிரபராதிய, அதாவது ஒரு குற்றவாளியை நிரபராதி ஆக்கணும், ஒரு தண்டனை கொடுத்தவர்களை காட்டுமிராண்டி ஆக்கணுங்கிறதுக்கெல்லாம் இவர்களுடைய உள்ளத்தில் உள்ள நோய் என்ன தெரியுமா? மரண தண்டனை கொடுத்ததான் நோயே. 1000 இருந்தாலும் ஏன் இந்த மரண தண்டனை? மரண தண்டனை கொடுக்காம விட்டுருக்கலாமே. இதுதான் இவங்க நோய். இவங்க நோயெல்லாம் என்னன்னா, மக்கள்கிட்ட இயற்கையாக இவர்கள் பிரச்சாரம் செய்வதே, எந்த தவறு செய்தாலும், அவன் திட்டமிட்டு கொலை செய்தாலும், அவன் காட்டுமிராண்டித்தனமாக 4 பேரை அழித்தாலும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது, ஏன்னா போன உயிர் திரும்பி வராது. இதுதான் இவங்க வாதம். இந்த வாதம் சரியான்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலையில் இவர்கள் எல்லாம் உறுதியோடு இருக்கிறார்களா? இவர்கள் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா? மரண தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்வதாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுதான் நியாயம். உன் வாதப்படி, இந்த மனுஷிய புத்திர வாதப்படி, இந்த ஜோசப்பின் பாப்பா வாதப்படி, இந்த பாரதி தம்பி வாதப்படி, இந்த கலைஞரின் வாதப்படி, இந்த கலைஞரின் அடிப்படையில மரண தண்டனை கூடாது என்று சொல்லுகிற வகைராக்கள் வாதப்படி என்ன சொல்லணும்? எதற்கும் மரண தண்டனை கிடையாதுன்னு சொல்லணும். ஆனா இவங்க எங்கெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்காங்கன்னு பாருங்க. இவங்க இரட்டை முகம் எங்கெல்லாம் கிளி தெரியப்படுதுன்னு பாருங்க. இப்படி எல்லோரும் எதற்கு மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட அனைவரும் ஒன்னு சேர்ந்து சில விஷயத்திற்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு பேசுறாங்க. அதுல முதல்ல இந்த ஜோசப்பின் பாபா இருக்குதே, இந்த கிறிஸ்துவ பெண்மணி, இந்த பொம்பளை ரொம்ப அப்பாவி மாதிரி, இந்த ரிசானா எப்பேற்பட்ட பச்சாதாபப்பட்ட பெண், இவளுக்கு போய் தண்டனையா? இப்படி ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கிற காட்டுமிராண்டித்தனமான சட்டம் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் சொல்றாளே, மரண தண்டனை தீர்வாகாது என்று சொல்லுகிற இந்த பெண்
இவன் நாவிலிருந்து வருகிற உண்மை ரூபத்தை பாருங்க. பேஸ்புக் யூடியூப்ல ஒரு வீடியோ காண்பிக்கப்படுகிறது. என்ன வீடியோ? சில நாடகங்களை ஒளிபரப்புக்கு சில சேனல் குத்து எடுத்திருக்கான். சில சேனல் இருக்குது ஊர்ல இருக்கிற குடும்ப பிரச்சனை எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு, லவ் பிரச்சனை, காதல் பிரச்சனை, ஓடி போன பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, புருஷமுண்டாடி பிரச்சனை, பெத்தவன் புள்ள பிரச்சனை, எல்லாம் ஊர்வம்பையெல்லாம் எடுத்து வச்சு, இருமா பொறுமையா இருமா, அவசரப்படாது இருமா, நீங்க சொல்லுங்க. விளம்பர இடைவெளிக்கு பிறகு இல்ல என் குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன், அவசரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு இதற்கு சம்பாதிக்கிறதுக்கு நிகழ்ச்சி நடத்துறாங்க. இது மாதிரி ஊர்வம்பம். நாளைக்கு இந்த குடும்பத்தை டிவி போட்டு உலகமெல்லாம் காட்டினா சேருவாங்களா? சரி 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 பொறுமையா இருக்கு, பொறுமையாங்க. இத்தோட இந்த நிகழ்ச்சி முடிவு, சேர்ந்து வாழ்த்துருங்க. தீர்வு இதான் தீர்வா? ரகசியமா கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்குள்ள பேச விட்டு கவுன்சிலிங் கூட திருத்தணும். 1008 குடும்ப பிரச்சனைகளை நம்ம திருத்திக்கிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊரெல்லாம் அம்பலப்படுத்தி, சொல்லுங்கம்மா இனிமேலும் இவரோட வாழணும் உங்களுக்கு ஆசை இருக்கா சொல்லுங்கம்மா, இல்லையா முடிஞ்சு. இதுக்குன்னு ஒரு டிவி நடத்துறாங்க வியாபாரத்துக்குன்னு. இந்த டிவி நிகழ்ச்சி ஓடுதுங்க. இதுல இந்த ஜோசப்பின் பாப்பா ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. இந்த பொம்பளை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னா பாருங்க, சொல்வதெல்லாம் பொய்ங்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில இவளை விடக்கூடாது. இவ எப்பேற்பட்ட ஒரு அப்பாவி, இந்த கணவன் பாருங்க எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். இந்த வீடியோல இவனை எல்லாம் அடிச்சே கொல்லணும். யாரு? இந்த ஜோசப்பின் பாப்பா சொல்றா. எதுக்கா? இந்த கணவன் மனைவி கொடுமைப்படுத்துறாராம். எவ்வளவு சொன்னாலும் சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சிக்க மாட்டேங்கிறாராம். அந்த வீடியோவுக்கு கமெண்ட் வருது. வரிசையாக வருகிற கமெண்ட்ல இந்த ஜோசப்பின் பாப்பாவுடைய கமெண்ட் என்னன்னா, இந்த கணவரை அடிச்சே கொல்லணும்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறான். நமக்கு பிடிச்சிட்டாங்க. ஏய் மரண தண்டனை கூடாதுன்னு கேவலமா பேசுறியே, நீ மட்டும் அடிச்சே கொல்லணும் சொன்னீங்க, இது என்ன தண்டனையா? அன்னைக்கு இழுத்து முன்னதுதான். இந்த பொம்பளைக்கு அக்கௌண்டே இல்ல இன்டர்நெட்ல. பாருங்க இதான் நிலை. இவங்க சுயரூபத்தை தெரிஞ்சுக்கொண்டீங்க. இவங்க எப்படி ரெட்டை வேஷம் தனக்குன்னு வரும்போது தனக்கு கூட இல்ல, இவங்க இஷ்டத்துக்கு வந்தா மரண தண்டனை, அடுத்தவனுக்கு வந்தா என்னது, அதெல்லாம் சமூக நீதி, மனித நேயம், இப்படி பேசுவாங்க. அதே மாதிரி இவங்க மட்டும்தானா? நம்ம கலைஞர், மனுஷிய புத்திரன், இன்னும் மரண தண்டனை கூடாது என்று ஆதரிக்கிற கூட்டம் எல்லாருமே ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டுக்கிறாங்க. எதுல ஒன்றுபட்டிருக்காங்க? இந்த ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த இந்த ராஜபக்சேக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். எப்படி மரண தண்டனை வழங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஊரெல்லாம் அதை கருத்தரங்கு நடத்துறீங்க, இதற்கு தீர்வு இல்லங்கிறீங்க, இது தப்புங்கிறீங்க. எப்படி எல்லாம் ஒருத்தனை சாக வைக்கிறதுன்னு சொல்றீங்க. சாக வைக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுங்க, அந்த மருந்துக்கு பிறகு மயக்கம் அடைஞ்சிடணும், அப்புறம் ஒரு மருந்து கொடுங்க, அப்புறம் செத்தரணும், வழி இல்லாம மரணத்தை கொடுக்கலாமா என்றெல்லாம் பரிசீலனை பண்ற நீங்க ராஜபக்சேக்கு மரண தண்டனை கொடுக்கணும்ங்கிற விஷயம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க டபுள் ஸ்டாண்டர்ட பாருங்க, இவங்க ரெட்டை நிலையை பாருங்க. இவங்க ரெட்டை நிலை இந்த தமிழ்நாட்டு சில மக்களுக்கு தமிழர் பேரை சொல்லி உசுப்பேத்துற அரசியலுக்கு செய்யறாங்களோ அல்லது உணர்வுக்கு செய்யறாங்களோ அது ஒரு விஷயம். ஆனால் மரண தண்டனை கூடாது என்ற கொள்கையில் உள்ளவர்கள் ராஜபக்சேன் வரும்போது என்ன வருது? ராஜபக்சேயை தூக்கிலிட வேண்டும். அதுல மட்டும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. இவங்க எவ்வளவு பெரிய முகம், ரெண்டு முகம் கொண்டவர்கள் பாருங்க. இதுல மட்டும்தானா? இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நிறைய என்கவுண்டர் நடக்கும். என்கவுண்டர் என்னங்க அர்த்தம்? என்கவுண்டர் போலீஸ் சில பேர் சுடுவான், சுட்டு கொன்றுவாங்கல்ல, அது என்கவுண்டர். அதுல செய்தி எப்படி வரும் தெரியுமா? இந்த காவல்துறை அதிகாரிகள் தேடி வளைத்து பிடித்து வாகனத்தில் ஏற்றி சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்ட இவனும் அவனும் திடீரென்று தப்பி ஓட முயற்சித்தார்கள். ஜீப் உடைச்சிட்டு தப்பி ஓட முயற்சித்தார்கள். ஒரு போலீஸையும் அடித்து விட்டு போனார்கள். அந்த நேரத்தில் காவல்துறை அவர்களை சுட்டுக் கொன்றது, என்கவுண்டர்ல கொன்றது. என்கவுண்டர்ல போட்டு தள்ளின மேட்ர இப்படின்னு கேட்டா, ஓடிப்படா, உன்னை விடுதலை பண்ணியாச்சு, போ, உன் கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், போ, ஓடுவானா சுட்டுறது. சுட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒரு நீங்க கீழே விடு, உன்னை தள்ளி விட்டா ஓடுனா நான் சுட்டேன், இதுதான் கேஸ். இப்படிதான் மக்கள்கிட்ட ஃபேமஸா பேசணும் என்று இல்லீகலா மரண தண்டனை கொடுத்தீங்களே, அந்த நீங்க எதை இல்லீகலா மரண தண்டனை கொடுத்தீங்களோ அதை லீகலா செய்ய சொல்றதுதான் இஸ்லாம். நீங்க எதை மறைமுகமா செய்யுங்க, போலித்தனமா செய்யுங்க என்று உங்க மனதில் உள்ளத சட்ட விரோதமா செய்ய நினைச்சீங்களோ அதை சட்டப்பூர்வமா செய்து மக்களை காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் இஸ்லாமிய சட்டம். ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ஆட்சியில் நடந்த பல என்கவுண்டர்கள் இவர்களுக்கே தனி விரோதமான ஆட்கள் எல்லாம் இருக்கும், போட்டு தள்ளுறதுக்கு அதை பயன்படுத்தினார்கள். அது மட்டுமா, பெரிய பாரதூரமான விஷயத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரிசானாங்கிற பெண்மணி ஒரு பச்சிலம் குழந்தையை கழுத்து நெரிச்சு கொன்ற கொடூர செயலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு மரண தண்டனை கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கலைஞர் அவர்கள் இவங்க ஆட்சியில ஒரு கருத்து கணிப்பு வருகிறது. என்ன கருத்து கணிப்பு? யார் நம்பர் 1 என்கிற கருத்து கணிப்பு. தயாநிதியா, தயாநிதி மாறனா, அழகிரியா
என்கிற கருத்து கணிப்புல தயாநிதி மாறனுக்கு பேர் கூடுது, மவுஸ் கூடுது, மார்க் கூடுது. என்ன செய்தார்கள்? இவங்க உள்ளத்துல என்ன தோன்றியது? அப்போ எங்க போனது? உங்க மரண தண்டனை கொடுக்க கூடாதுங்கிற மனித நேயம். என்ன பண்ணீங்க? அந்த நேரத்தில் பலரையும் உள்ள ஊடுருவ வைத்து அந்த அலுவலகத்தை எரிச்சு பலரையும் கொலை செய்தீர்களே. எது கொலை? அவன் கொலை செய்யல, அவன் ஒரு கருத்து சுதந்திரத்தில் ஒரு செய்தியை பதிவு பண்ணான். அந்த செய்தியை பதிவு பண்ணதையே உங்களால தாங்க முடியாம, அதை ஜீரணிக்க முடியாம, அதற்கு கொலை தண்டனையாக மரண தண்டனை கொடுத்தீர்களே. அந்த மாதிரி அவனை உங்களை பழி தீர்த்தீர்களே. அதுல உங்க ஆட்சியில் இருந்ததுனால சில வழக்குகளை எல்லாம் மக்கள்கிட்ட மூடி மறைத்தீர்கள். இந்த ஆட்சியில் அதெல்லாம் இப்போ மக்கள் மன்றத்தில் வெளிவந்துகிட்டு இருக்குது. ஊடுருவி விஸ்வரூபாதை எடுத்துக்கிட்டு இருக்குது, நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்ப உங்க பார்வைன்னு வரும் பொழுது, உங்களுக்குன்னு வரும் பொழுது அவன் எல்லாம் சாகணும். மத்தவனுக்கு வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? மனிதனையும் காப்பாங்களாம். இவங்களுடைய இரட்டை நிலையை பாருங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மரண தண்டனை சம்பந்தமாக எப்படி இந்த பாதிக்கப்பட்ட நிலையை அனுசரிக்குதுன்னு பாருங்க. இவர்கள் எல்லாம் எவ்வளவு ஏளனமாக பேசுகிறார்களோ, காட்டுமிராண்டித்தனம் என்று எப்படி விமர்சிக்கிறார்களோ, இவர்களில் சிலர் இஸ்லாமிய தண்டனையை தவறாக புரிந்தும் இருக்கிறார்கள். பலர் தெரிந்தும் திட்டமிட்டு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த நினைக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் சொல்வது என்னவென்றால், வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. ஒருத்த கொலை செஞ்சிட்டானா அந்த கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, இந்த மாதிரியாக அவன் காயத்தை ஏற்படுத்தினால் அதே போன்ற ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் என்று பழிக்கு பழி வாங்குவது என்ற சட்டம் உங்களுக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதுவும் இந்த சட்டம் யாருக்கு குறித்தது? ஒரு அரசாங்கம் தான் அந்த சட்டத்தை கையில் எடுத்து செய்ய முடியும். அந்த தண்டனையை தடி எடுத்தவன் தண்டல்காரன் செஞ்சுட்டு போக முடியாது. இவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய, அந்த பாதிக்கப்பட்டவனுடைய உள்ள குமுறல் என்ன என்பதை அனுசரித்து தான் இந்த சட்டத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். என்ன நிலைமை? ஒரு குடும்பத்தில் என்ன பாதிப்பு, பாதிக்கப்பட்டவன் என்ன சொல்றான், அந்த உணர்வை கேளு. கொல்லலாங்கிறானா கொல்லு, கொல்ல வேண்டாம் மன்னிச்சுட்டுருங்க, ஒரு நஷ்டஈடு வாங்குன்ற நஷ்டஈடு வாங்கி கொடு என்று இந்த ரைட்ஸ் யாருக்கு போகும் தெரியுமா? நாட்டின் குடிமகனாக ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு கொலை செஞ்ச கொலகார பயலுக்கெல்லாம் கருணை மனு போடுகிறாரே, அவருக்கு அந்த ரைட்ஸ் போகாது. நீதிபதிக்கு நாட்டில் என்ன நடக்குன்னு எதுவும் தெரியாம ரூம்குள்ள படம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்காரு, இவருக்கு இந்த ரைட்ஸ் இல்ல. பாதிக்கப்பட்டவனுடைய பெற்றோர்கள், பாதிக்கப்பட்டவனுடைய மனைவி, பாதிக்கப்பட்டவனுடைய பிள்ளை, இவன் எதை சொல்கிறானோ அதை செய்யணும் என்பதான் இஸ்லாம் சொன்ன சட்டம். அவன் கொலையா, அதற்கு கொல்லணும்னு சொல்லிட்டான்னா கொன்றுதான் ஆகணும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். பாதிக்கப்பட்டவனுடைய உரிமையை கேளுங்க என்று சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம். அதே நேரத்தில் இதே பாதிப்பு வரும் பொழுது யாராக இருந்தாலும் இதைத்தான் யோசிப்பார்கள். கலைஞருடைய மகனை இன்றைக்கு யாராவது கொலை செய்து விட்டாலும் கூட அதற்கும் இந்த கலைஞர்கிட்ட போய் பேட்டி கேளுங்க. கலைஞருக்குத்தான் இதுல உரிமை இருக்கிறது, வேற யாருக்கும் கருத்து சொல்ல உரிமை இல்ல. என்ன செய்யலாம் கலைஞர்கிட்ட கேட்கணும், அவர் தான் சொல்லணும். இதை கொன்ன படுபாவிகளை கொண்டு தீர்க்க வேண்டும் என்று அவர் உண்மையான மனிதனாக இருந்தால், இரக்கமுள்ளவராக இருந்தால், பாசமுள்ளவராக இருந்தால், அவர் மனிதத்தன்மை உள்ளவராக இருந்தால் கண்டிப்பாக இதைத்தான் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு டெல்லியில ஒரு கற்பழிப்பு நடந்துச்சுல்ல, கடந்த டிசம்பர் மாசத்துல 16ஆம் தேதி நடந்த கற்பழிப்புல 6 பேர் கற்பழித்த அந்த குற்றவாளிகளை என்ன செய்யணும்? நாடே கொந்தளிக்குது, மரண தண்டனை கொடுக்கணும். பாருங்க, அந்த கொந்தளிப்பு வந்த உடனே உணர்வுகள் எப்படி மாறுது பாருங்க. பெண்ணினம் காப்பாற்றப்பட வேண்டும், மரண தண்டனை தான் தீர்வுங்கிறான். சரி, மக்கள் என்னவோ சொல்லிட்டு போறான். இப்ப பாதிக்கப்பட்டவங்க தானே பேச்சு. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க? பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம், நீங்க பொறுத்துக்குங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு நீ கவர்மெண்ட் வேலை வாங்கி தந்தாலும் பரவாயில்ல, வாங்கி தராட்டியும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு தேவை 6 பேரையும் கொல்லணும், 6 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும். அந்த 6 பேர்ல ஒருத்தன் 17 வயசுக்காரனா இருக்கிறான், அவனை நீங்க தப்பிக்க விடலான்னு பாக்குறீங்க, அவனையும் பிடிச்சு வெட்டணும் என்று இந்த பாதிக்கப்பட்ட தாய் சொல்றாளே, பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணினுடைய சகோதரி சொல்றாளே, பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுடைய தகப்பன் சொல்லுகிறானே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி பாருங்க, இந்த ரிசானா விஷயத்துல எப்படி அரசாங்கம் நடந்திருக்குதுன்னு பாருங்க. முதல்ல 2007 இந்த தண்டனை விதிக்கப்படுகிறது, பேச்சுவார்த்தை நடக்குது.
இலங்கையினுடைய தூதர அதிகாரிகள்ட்ட பேசுறாங்க. பேசுகிற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் மன்னிக்க விட்டு விட்டால் நாங்க மன்னிச்சிட தயாரா இருக்கிறோம். ஒருவேளை இது ஏழை பெண்மணியா இருக்கிறா, சரி தப்பு செஞ்சுட்டா, இந்த தவறுக்காக வேண்டி அவங்க நஷ்ட ஈடு கேட்டால் அந்த நஷ்ட ஈடை இந்திய கணக்குல கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் நாங்க தரோம் என்று அந்த சவுதி அரசாங்கம் சொல்லுச்சு. நஷ்ட ஈடை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தரோம், அவனுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது என்று சொல்லுச்சு. இலங்கை காசுக்கு அது 15 கோடி ரூபாய்க்கு மதிப்பு. 15 கோடி ரூபாய் தரோம்னு சொல்லுச்சு. ஆனாலும் அந்த பாதிக்கப்பட்டவர்களால் பொறுக்க முடியல. இல்ல, இதற்கு கண்டிப்பா தண்டனை வழங்கி ஆகணும், இது யாருக்கும் நடக்கக்கூடாது இந்த நிலைமை என்று அந்த குடும்பம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கதான் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த தண்டனை நிறைவேற்ற விஷயத்துல சவுதி அரசாங்கம் என்னமோ ஏழை குடும்பத்திற்கு இந்த தண்டனை கொடுத்த மாதிரியும் பணக்காரங்களை எல்லாம் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கிற மாதிரியும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. சில பட்டியலை பாருங்கள். கடந்த 1975 சில ஆண்டுகளுக்கு முன்னால் மார்ச் 25ஆம் தேதி ஃபைசல் பின் முசைத் என்பவர் தன்னுடைய பெரியத்தாவ தகப்பனாருடைய அண்ணனை திட்டமிட்டு கொலை செய்கிறார். அந்த நாட்டினுடைய இளவரசர் குடும்பங்க தன்னுடைய பெரியத்தாவ பெரிய தகப்பனாரை கொலை செய்த இந்த ஃபைசல் பின் முசைத் அவர்களை மார்ச் மாசம் விசாரணைக்கு எடுத்து ஏப்ரல் மே ஜூன் முடிச்சிட்டாங்க. ஜூன் 18ஆம் தேதி 1975 3 மாதத்தில் இவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார், தண்டனை வழங்கப்பட்டார். இதுக்கு பேர் தான் தண்டனை. குடும்பத்தில் உள்ளவன் தப்பு செஞ்சாலும், அவன் சவுதி இளவரசனுடைய குடும்பத்தை சார்ந்தனா இருந்தாலும், அவன் உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தனா இருந்தாலும், பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தப்புக்கு முன்ன தண்டனைங்கிற விஷயத்துல அனைவரும் சமம். யாரா இருந்தாலும் சட்டம் ஒரு இருட்டறைங்கிற பேச்செல்லாம் அங்க இடம் இல்ல என்று சொல்கிறார்கள். சொன்னது மட்டுமா, அதே நேரத்தில் இந்தியாவுடைய லட்சணத்தை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம நாட்டு தண்டனை எப்படி தெரியுமா? 1984 போபால்ல அந்த விஷவாயு கசிந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்தார்களே, அதற்கு பிறகு அந்த விசாரணை 27 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து 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 இன்னைக்கு என்ன வந்திருக்குது? யாருக்கும் தண்டனை கிடையாது. அந்த ஆண்டர்ஸுக்கு தண்டனையா? அவனுக்கு மரண தண்டனையா? ஒருத்தனுக்கு தண்டனை இல்லை, அவ்வளவுதான். பல்லாயிரம் பேர் செத்ததுக்கு என்ன நிலைமை? முடிஞ்சு போச்சு, ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி கேடுகட்ட நிலையில் சவுதி விட்டு வைக்கல. இளவரச குடும்பமாக இருந்தாலும் தண்டனை தண்டனை தான். அதே மாதிரி 1977 ஜூலை 15ஆம் தேதி ஒரு இளவரசி லெபனான்ங்கிற நாட்டுக்கு போய் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டுறா. 19 வயசு, விபச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டியா என்று திருமணமான பெண் என்ன பண்ணாங்க? நீ ஒரு இளவரச குடும்பத்தை சார்ந்தவள், நீ மக்களுக்கு முன்னாலே இருக்கணும், நீனே விபச்சாரத்தை பண்ணிட்டேன்னா மக்கள் எப்படி இருப்பான்? மரண தண்டனை கொடு என்று கொடுத்துச்சு இந்த அரசாங்கம். குவைத்தில் அப்படித்தான் தன்னுடைய அண்ணனை கொலை செய்த தம்பிக்கு மரண தண்டனை. யார்? மன்னர் பரம்பரை, எல்லாம் பெரிய ஒரு ராயல் ஃபேமிலியில உள்ளவன் தப்பு செஞ்சாலும் சரி, எந்த பெட்டிஷன் கிடையாது, எந்த தள்ளுபடி மனு கிடையாது, எந்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாம் தள்ளுபடி பேச்சு கிடையாது. உடனே இவன் கழுத்தை தான் தள்ளுபடி பண்ணுவாங்களே தவிர வழக்கை தள்ளுபடி பண்ண மாட்டார்கள். இந்த தண்டனை உங்களுக்கு காட்டுமிராண்டித்தனமா தெரியுதா? அட, பாதிக்கப்பட்டவன் அப்படியே உச்சி குளிர்ந்து ஒரு நீதி கிடைச்சிருச்சு என்பதற்கு தண்டனை. இந்த மரண தண்டனை என்பது எதற்கு? பாதிக்கப்பட்டவனும் சந்தோஷம் அடைய வேண்டும். சந்தோஷம் அடைந்தாலும் போன உயிர் திரும்பி வராதுங்கிற லாஜிக் கரெக்ட் தான். அதே நேரத்தில் இனி எவனாவது இந்த தண்டனை தப்பை செய்வானா, இந்த காரியத்தில் இறங்குவானா, இந்த பாவத்தை செய்ய முற்படுவானா? பயப்படுவானா இல்லையா? வேண்டாம், நம்ம கழுத்து போயிரும், அவன் கண்ணை நோண்டக்கூடாது, நம்ம கண்ணு போயிரும் என்று அடுத்தவன் காதை கை வைக்கும் போது, அவன் காது அறையும் போது தன் காதை ஒரு கணம் நினைப்பானே, இதுக்கு தான் தண்டனை. தவறுகள் பரவாமல் இருக்க வேண்டும், குற்றங்கள் குறைய வேண்டும், அப்பழுக்கற்றவாறு மக்கள் ஆக வேண்டும் என்கிறவாறு இந்த தண்டனைகளை இஸ்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறது. ஒரு தடவை ஒரே ஒரு தண்டனையை இந்த நாட்டில் அப்படி நிறைவேற்றி எல்லாரையும் லைவ் ஷோ போட்டு காட்டி பாருங்க, நாட்டில் ஒரு குற்றங்கள் பெருகாது. அதே மாதிரி இப்படி தண்டனை விஷயத்துல சவுதி அரசாங்கம் இந்த அளவுக்கு கையாளுதுல, இத காட்டு மிராண்டின்னு இவன் பேச்சுக்கு இவனுடைய கட்டுரைக்கு எழுதிட்டு போறான்ல, ஏதோ விளம்பரத்துக்கும் வியாபாரத்துக்கும், இவனுடைய இந்த நிலைமையினால் இந்த தண்டனை சரியான முறையில் நிறைவேற்றப்படுவதனால் சவுதியினுடைய குற்றவியலுடைய பட்டியல் எவ்வளவு, மற்ற நாடுகளுடைய பட்டியல் எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு புள்ளி விவரத்தை அறிவிக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமான குற்றங்கள் செய்த, குற்றங்களால் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பட்டியல்ல டாப் 10 கண்ட்ரீஸ், முதல் 10 கண்ட்ரீஸ் எடுத்து சொல்றாங்க. அதுல முதல் இடம் யாரு? 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் US தான், அமெரிக்கா தான். அவன் யார்? எவ்வளவு செய்யறான்?
1,18,77,218 குற்றங்கள் அவன்கிட்ட இருக்குது. அவ்வளவு வழக்கு இருக்குது. ஏன்னா அந்த நாட்டுல துப்பாக்கி வைக்க உரிமை இருக்குது. சமீபத்தில் பத்தியில ஒருத்தன் போட்டான்ல, அவங்க அம்மாவுக்கு என்ன பழக்கம்னா புதுசு புதுசா துப்பாக்கி வாங்கி கொடுக்கறதே பழக்கம். இந்தாடா AK-47, இந்தாடா 57 இப்படின்னு காட்டுச்சா, இவனு ஒன்னொன்னா பார்த்தான். எப்படி சுடும் டப்புன்னு அவங்க அம்மாவே போட்டான். அவன் பார்த்தான், செத்துட்டாளே இப்படி இதே மெண்டல் ஆயிட்ட சைக்கோ ஆகி சுட்டா சாகுறாங்களே. இப்படி ஒரு சைக்கோங்க ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு 28 பேரை, சிறுவர்கள் சிறுமியர்கள் பெற்றோர் எல்லாத்தையும் சுட்டானா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த நாட்டின் ஜனாதிபதி எதுவும் பாவம் நடந்து விட்டது, அந்த நாட்டுல எவனுக்கு துப்பாக்கி கொடுக்காத, சட்டம் என் கையில், அவன் தடி எடுத்தவன் தண்டற்கார மாதிரி போறான், அதை தடுத்து நிறுத்து, அது உரிமைங்கிறான், கருத்து சுதந்திரங்கிறான், அது மாதிரி மக்களுக்கு விடுதலை பயணங்கிறான். நிலைமை என்ன? 1,18,77,218 குற்றவியலுக்கு ஆளானவர்கள் பட்டியல்ல உலகத்திலேயே 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் பரம்பரை அமெரிக்கா தான். 2, 3, 4 10வது இடத்துல யாரு? உலக நாடுகளில் 10வது இடத்துல. பெரும்பாலும் இந்தியா 10வது இடம் தான் வரும். கிரிக்கெட்டா 10வது இடம், ஒலிம்பிக்கா 10வது இடம். அது அப்பப்ப அது 10 அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிரேடு மாதிரி வந்துகிட்டு இருக்கும். தங்கம் அதுல இருக்காது, சிசி நாங்க அதெல்லாம் தேவையில்லை. வெள்ளி, வெங்கலம் அது ஓகே. இந்த வெங்காயத்துல எப்படி இருக்காங்க பாருங்க. இத்தாலிக்கு அடுத்து இந்தியாவுல 17,64,630 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மக்களுக்கு வெளியே வந்து அது வழக்கு பதிவாகி போலீஸ் ஸ்டேஷன்ல சமரசமோ சமாதானமோ ஆகாம யாரும் வேலை போகாம அப்படியே கோர்ட்டுக்கு வந்து பதிவு செய்யப்பட்டதிலேயே 17,64,630 குற்றங்கள்னா கணக்குல வந்தா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. கணக்குல வராது சேர்த்தா நிலைமை என்னன்னு பாருங்க. இதே விஷயத்தை இப்படி பாருங்க, சவுதிய இஸ்லாமிய சட்டம் கொடுறோங்கிறீங்கல்ல, இந்த இஸ்லாமிய சட்டம் எவ்வளவு மனித குலத்தை காத்திருக்குது. இது குற்றவியல் சட்டத்தின் மூலமாக, இந்த தண்டனைகள் மூலமாக உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்பதை எப்படி நிரூபிக்குதுன்னு பாருங்க. 700 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில், உலகத்துல 100க்கும் மேற்பட்ட கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுல 18 லட்சம் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட குற்றவியல் சட்டங்கள். 25 கோடி மக்கள் தொகை கொண்ட சவுதி அரேபியாவுல ஒரு வருஷத்துக்கு கணக்குல வந்த கற்பழிப்பு வழக்குகள் எவ்வளவு தெரியுமா? 13. ஒரு வருஷத்துக்கு கொலைக்கு வந்த வழக்குகள் எவ்வளவு தெரியுமா? 24. 23 கோடி மக்கள்ல 0.001%. இதுதான பாதுகாப்பு? இதுதான பாதுகாப்பு உள்ள மக்களை சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு விடுவது? இதைத்தான் இஸ்லாம் சொல்லுச்சு. இதை மட்டும் 700 கோடியில உண்டாக்கி இருந்தால், ஜார்ஜ் பெர்னாட் ஷா சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷத்துல ஏற்படுத்திய புரட்சி எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்துல கோடான கோடி பிரச்சனைகள் இருக்கிறது, குற்றவியெல்லாம் நடக்கிறது, ஏகப்பட்ட சிக்கலிலும் சமூக கொடுமைகளும் மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முகமது நபி இந்த நூற்றாண்டில் இருந்திருந்தால் எல்லா பிரச்சனையும் ஒழுங்கிருந்தார். அதுதான் இஸ்லாமிய சட்டம். அதுக்கப்புறம் பாருங்க, இவர்கள் சூழ்ச்சியை பாருங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மரண தண்டனைய அமெரிக்கா நிகழ்த்திருச்சுன்னு வைங்க, படம் போட்டு காட்டியிருப்பாங்க. ஐரோப்பிய நிகழ்த்திருச்சுன்னு வைங்க, லைவ் ஷோல ஓடி இருக்கும். செஞ்சவன் யாரு? முஸ்லிம். என்ன செய்யணும்? இவங்க ஸ்டைலா தானே இந்து சமுதாயத்தை காட்டணுமா? பக்தி பரவசத்தோடு அந்த காவியாடு அணிஞ்சு அப்பாவி புள்ள மாதிரி அர்ச்சனை பண்ணி நல்ல பூசாரி மாதிரி காட்டுவார்கள். அந்த கோயில், அந்த குளம், கட கட கடன்னு பறவைகள் பறக்கிற மாதிரி இதான் காட்சி. கிறிஸ்தவர்கள்னா இயேசு அழைக்கிறார். இதே தோற்றத்துல எல்லாருக்கும் வெள்ளை, அவனுக்கு வெளியே வெள்ளை, உள்ள வெள்ளையில கருப்பு, அது வேற விஷயம். இவன் என்ன பண்றான்? அப்படியே நின்னுக்கிறான். இந்த உலகத்திற்காக அர்ப்பணிக்கிறார், இயேசு இறங்கி விட்டார். இப்படியே ஏமாத்துறான் பாருங்க. இத காட்டுறான். இடையில டன் டன் சாவு மணி அடிக்கிறான். அது யாருக்கும் தெரியல, காட்டுறான். முஸ்லிம் வைங்க, அப்படியே குண்டு போடுற மாதிரியும் தீவிரவாதி மாதிரியும். பார்த்தீர்களா இவர்களுடைய காட்டுமிராண்டித்தனமான சட்டத்தை? பார்த்தீர்களா? இப்படி இவங்க சூழ்ச்சியெல்லாம் என்னன்னு கேட்டா, எப்படியாவது மீடியால பரப்பிட்டா, டிவியில பரப்பிட்டா, மக்கள்கிட்ட எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தா டோட்டலா இஸ்லாத்தை வெறுத்துருவாங்க, குரானை வெறுத்துருவாங்க, நபிகள் நாயகத்தை புறந்தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் டோட்டலா அவன் இஷ்டத்துக்கு வாழ்வான் என்பதுதான் இவர்கள் சூழ்ச்சி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம்.
அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைப்பதற்காக இவர்கள் சூழ்ச்சி செய்ய பார்க்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தனது ஒளியை பூர்த்தி செய்வான். வலவு கரிகள் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை கண்டிப்பாக பூர்த்தி செய்வான். எப்படிப்பட்ட பூர்த்தி? எவனெல்லாம் இஸ்லாத்தை கேலி செஞ்சானோ, கேவலப்படுத்தினானோ, மக்களை ரொம்ப காட்டு மிராண்டிகளாக சித்தரித்து படம் காட்டினானோ, அவன் நாவிலிருந்து அல்லாஹ் சொல்ல வைப்பான். எப்படி சொல்ல வச்சிருக்கிறான்னு பாருங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருக்குரானையும் இழிவுபடுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பித்தால் இனிமேல் குரானை புறக்கணித்து விடுவார்கள், நபிகள் நாயகத்தை புறக்கணித்து விடுவார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முர்த்ததாய் விடுவார்கள் என்கிற கங்கணம் கட்டி திரிந்ததுதான் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவின் சூழ்ச்சியை வைத்துத்தான் அந்த உலக வர்த்தக மையத்தை உடைச்சு வெடிக்க செய்து, இதை உடைக்க சொன்னது யார்? இதை செய்தது யார்? முஸ்லிம்